Good morning, children. Welcome back to this science class. Today's class, let us start. We are going to study about need for proper disposable of waste. Need for proper disposable of waste. கழிவுகளை முறையா என்ன செய்யணும், அகற்ற வேண்டும். Need for proper disposable of waste. With so much of waste lying everywhere, what do you think that we should do? நிறைய நம்ம பார்க்குற இடங்கள் ஃபுல்லும் குப்பை மேடுகளாக இருக்குது. வாட் வி ஷுட் டூ, நம்ம என்ன செய்யலாம்? கழிவுகளை முறையாக என்ன செய்யணும், அகற்றுனா இது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். சரியா? வி அர்ஜென்ட்லி நீட் எ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கழிவு மேலாண்மை. சரியா? வி அர்ஜென்ட்லி நீட் எ ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Waste management is needed. Why? For the following reason. First, இந்த waste management வந்து எதுக்கு நமக்கு வந்து தேவை அப்படின்னா, we can control pollution. மாசுபடுதலை தடுக்கலாம். அப்படிதானே? ஒரு மாசுபடுதலை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். Various pollution like water pollution, air pollution, soil pollution can be avoided. இதெல்லாம் என்ன செய்யலாம்? அவாய்ட் பண்ணலாம். So we have to control the pollution. First of all, we have to control the pollution so that waste management is needed. Second, to conserve natural resources. இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்க இந்த திட்டம் என்ன செய்யலாம், மேற்கொள்ள வேண்டும். இயற்கை வளங்கள். சரியா? Waste disposal law is important for the conservation of environmental resources like forest, minerals and also water. Okay children, conservation of இயற்கை வளங்களை என்விரான்மெண்டல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக நாம் இத்திட்டங்கள் வேஸ்ட் டிஸ்போசல் வந்து இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன்? ஓகே, கழிவுகளை வந்து முறையாக நம்ம அகற்றுறதுனால இயற்கை வளங்களை வந்து நம்மளால் பாதுகாக்கலாம். சரியா? முதல்ல பொல்யூஷன், மாசுபடுதல் நம்மளால் தடுக்கலாம். அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம். டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ், அதாவது டிசீஸ், வியாதிகள், நோய்கள் வந்து பரவுறதை என்ன செய்யலாம், தடுக்கலாம். ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ், தொற்று நோய்கள் கேன் பி கண்ட்ரோல். இதெல்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். சரியா? அடுத்து ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். மறுசுழற்சி. ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி, மேலும் பயன்பாட்டிற்கு நம்ம மறுசுழற்சி செய்யலாம். மேலும் பயன்பாட்டிற்காக நம்ம என்ன செய்யலாம், மறுசுழற்சி செய்யலாம். Okay, so waste can be recycled to get products for further use. Okay children, listen. First we studied to control pollution, then to conserve natural resources, then control spread of diseases, then recycle for further use. So we need for proper disposal of waste. Okay children, next, ways to reduce waste. அதாவது ரெடியூஸ் வேஸ்ட், கழிவுகளை எப்படி நம்ம குறைக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் அவர் ஹோம். நம்ம ஹோம்லேயே என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வி நீட் டு லேர்ன் Listen, the best place to start difference is our home. We need to learn how to reduce, how to reuse and recycle waste. எஸ், எப்படி அதை ரெடியூஸ் பண்ணுறது, அதை திரும்ப எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி மறுசுழற்சி செய்கிறது. இந்த ஃபாலோயிங் ப்ராக்டிசஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ரெடியூஸ் த வேஸ்ட் இன் அவர் ஹோம் அண்ட் ஸ்கூல் என்விரான்மெண்ட். என்னென்ன ப்ராக்டிசஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா, யூஸ் ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர். அதாவது ரீயூசபிள், நம்ம வந்து எதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அடிக்கடி பயன்படுத்துகிற ரீயூசபிள் திங்ஸு, ரீசைக்கிளபிள் பேக்கு, கண்டெய்னர்ஸ்னால் நம்ம பயன்படுத்தலாம். சரியா? இப்படி நம்ம பயன்படுத்துறதுனால திஸ் இஸ் ஒன் வே டு ரெடியூஸ் வேஸ்ட். சரியா? கழிவுகளை குறைக்கலாம். அடுத்து, அவாய்ட் ஒன் ஐட்டம்ஸ் அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம். வி ஷுட் யூஸ் ஐட்டம் விச் கேன் பி யூஸ்டு பர்மனெண்ட்லி. ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை அதை தூர போடுற ஐட்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது பர்மனெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்களை என்ன செய்யணும், வாங்கி பயன்படுத்தணும். சரியா? அடுத்து, செக்ரிகேட் வேஸ்ட் இன்டு பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ஐட்டம் அண்ட் ஹேண்ட் ஓவர் தெம் டு த முனிசிபல் அண்ட் கார்பரேஷன் பீப்புள் ஹூ கலெக்ட் தெம்.
நம்ம வீடுகளுக்கு வந்து குப்பைகள் எடுக்கிறதுக்கு வருவாங்க, அப்படி தானே? மட்கும் கழிவுகள், மட்காத கழிவுகள், இப்படி நம்ம வந்து செப்பரேட் பண்ணி அதை அந்த முனிசிபாலில் உள்ளவங்களோ அல்லது கார்ப்பரேஷன் பீப்புள் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணும்போது அவங்க கையில் என்ன செஞ்சிடணும், ஒப்படைச்சணும், ஹேண்ட் ஓவர் தம். ஓகே. நெக்ஸ்ட், டு நாட் த்ரோ அவே யுவர் வேஸ்ட் எவ்ரிவேர். நம்ம கண்ட இடங்களில் குப்பைகளை என்னச்சக்கூடாது, வீசக்கூடாது. புட் தம் இன் டஸ்ட்பின் அண்ட் டிஸ்போஸ் தம் ப்ராப்பர்லி. அதை டஸ்ட்பினில் போட்டு அந்த கழிவுகளை அகற்றுற மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், முறையாக அதை என்ன செய்யணும், அகற்றணும். டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் ஃபுட் இன் ஸ்கூல் கேன் பி கலெக்டட் அண்ட் யூஸ் டு ஃபீட் கேட்டில்ஸ். அந்த வேஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வர்ற அந்த விலங்குகளுக்கு, நாயோ பூனையோ எது வந்தாலும் அதுகளுக்கு என்ன செய்யலாம், போட்டு அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், வேஸ்ட் என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மேன்யூஸ். அதாவது ஆர்கானிக் வேஸ்ட், இதெல்லாம் மண்ணில் மட்கக்கூடிய கழிவுகள் வந்து அதை வந்து நம்ம உரமாக என்ன செய்யலாம், மாற்றலாம். இப்படிப்பட்ட செயல்களை செய்வதன் மூலமாக we have to reduce the waste. Okay, we should follow these all, then we have to reduce the waste. Okay children, you see, reduce, reuse, recycle. Reduce, reuse, recycle. Okay, disposable of waste. Now all of you take your classwork note. Write 3 questions. Answer in detail. 3 questions. Yes. Write the first question. Write about different household waste. Did you take your classwork note, children? Take soon. Write this question. Now answer different types of household waste or organic waste. That is kitchen. Now just before we studied, yes. Kitchen waste, vegetables, flowers, leaves, fruits. Then toxic waste, old medicines, paints, chemicals, bulbs, spray cans, fertilizers, pesticides, containers, batteries, shoe polish. It is in page number 134-35. You can see your book also. You can see your book. You can use your book for writing. Then recyclable waste, paper, glass, metals, plastics. Then solid waste, clothes soiled with blood and other body fluids. Then e-waste, computer parts, electronic materials, cell phone parts, CFL bulbs. Look at and write. You can use your book also. Otherwise you can see this and write. Write neatly. Organic waste, what all organic waste, what all toxic waste, what all recyclable waste. Then soiled waste and also e-waste. Yes, soiled waste or e-waste.
Did you write, children? Second question, explain we need for waste disposal. Explain the need for waste disposal. Waste management is needed for the following reasons. This answer is in page number 136. That heading, need for proper disposal of waste. Yes, so you can use your book also. First point, to control pollution. Various pollutions like water pollution, air pollution and soil pollution can be avoided. To control pollution, various pollution like water pollution, air pollution and soil pollution can be avoided. Second point, to conserve natural resources. To conserve natural resources, waste disposal is important. Waste disposal is important for the conservation of our environmental resources like forest, minerals and water. You can use your book for writing. Okay, just you mark the answer, then you can write. Otherwise, look at the screen and write. Okay. Next, to control spread of diseases. To control spread of diseases. Spread of infectious diseases can be controlled. To control spread of diseases can be controlled. Okay, then recycle for further use. Waste can be recycled. It is in page number 136. Recycle for further use irukla. Adula and the point eludiko, waste can be recycled to get products for further use. Waste can be recycled to get products for further use. Okay, children? Now for third question, how can you reduce waste in your school environment? How can you reduce waste in your school environment? Answer, the following practices will helpful to reduce waste in school environment. Waste from school, you take that. Use reusable and recyclable bags and containers. Use reusable and recyclable bags and containers. The page number 136. Answer is in page number 136. Ways to reduce waste irukkalama. Adala points kuduthirukala. Paathukonga seriya. Avoid one time use item and use items which can be used permanently. Then segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collect them. You can use your book. Answer is in page number 136. The fourth one question, the fourth point la waste to reduce waste கொடுத்திருக்கல. அதுல எத்தனை பாயிண்ட் இருக்கு? 6 பாயிண்ட் இருக்குல. அத பாருங்க. That answer is same this answer. Then segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over to the municipal
and corporation people who collect them. Then do not throw away your waste everywhere. Do not throw away your waste. Wait. Do not throw away your waste everywhere. Put them in dustbins and dispose of them properly. Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. Organic waste can be converted into manure. Okay, this is the last question. You are going to finish. Then I will give you homework. Okay. Waste food. Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. Organic waste can be converted into manures. Okay. Now I will give you homework questions. Write this. What is household waste? And write its classification. What is household waste? And write its classification. Next, what is meant by waste? What is meant by waste? Only 2 questions. Write this in your homework note. Okay, children? Okay, we will meet again in the next video. Thank you all.